ஜாதினா இதுதான் அப்படிங்கறது அந்த சின்ன வயசுல எப்ப சொல்லி கொடுத்தாங்க? ரத்தத்திலே ஒரு யாரெல்லாம் சொல்லி எல்லாம் கொடுக்க முடியாது. அந்த வார்த்தையே முதல்ல உங்களுக்கு யாராவது சொன்னாதானே தெரியும். Brighter Chill RMKV Wedding Silks அன்றும் என்றென்றும். Summer holidays வந்தாச்சு, நம்ம GT holidays வந்தாச்சு. South India's #1 travel brand. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. எனக்கு 15 வயசுல கல்யாணம் ஆச்சு. 10 வயசு வித்தியாசம். எனக்கு இஷ்டம் இல்லாம தான் கல்யாணம் ஆச்சு. ஒத்து உழைக்க முடியல. தூக்கி போட்டு மிதிப்பாரு. தட்டு இங்கிட்டு பறக்கும் அங்கிட்டு பறக்கும், சோறு மேல கீழே விழுகும். இதே தொடர் கதையா ஒரு 10 வருஷத்துக்கு மேல நடந்துட்டே இருந்துச்சு. அரளி விதெல்லாம் அரைச்சு குடிக்க போயிருக்காங்க. ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது நான் தான், உன்னை படிச்சு வச்சது நான் தான், உனக்கு ஒரு பொண்ணை நான் பார்க்க மாட்டேன்ன்றது அவங்களோட கேள்வி. ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா, ஜட்டி வாங்கி கொடுத்தா, டவுசர் வாங்கி கொடுத்தா இவங்க சொல்ற பொண்ணை கட்டிக்க முடியுமா? அந்த பொண்ணு வந்து நீங்க சொல்ற மாதிரி இல்ல, அவரே முடிவு பண்ணிட்டாரு. என்ன பண்ணலாம்? இந்த ஜாதின்னு வேற்றுமையெல்லாம் படுத்தல. பெரிய கொடூரையெல்லாம் கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, உங்க அம்மா கொடுமைக்காரியா இல்ல பாசக்காரியா? ஜாதகத்தை பார்த்து உங்க வீடு எப்படி கெட்டு போச்சுன்னு கேள்வி கேட்கறாங்க. ஜாதகத்துல அப்பா அம்மையே சேர்ந்துருக்க கூடாது, 7.5 சனி நடக்குது, வண்டி வாகனம் இருக்கக்கூடாது, இது இருக்கக்கூடாதுன்னு ஏதாவது ஒன்று ஆயிருந்தோன்னே இவங்க எல்லாத்தையும் வித்தாச்சு. என்னென்ன கமெண்ட் பண்றாங்க? கெட்ட கெட்ட வார்த்தையில இவன் அப்படி இவன் அப்படி, 200 ரூபா ஊப்பி, ஓசி சோறு. 2 வருஷம் 3 வருஷமா ஓட்டிக்கிட்டே இருக்கீங்க நாடகாதல்னு. நான் சொல்றது நாடகாதல்ல உண்மை காதல், நான் கண்ணார பாக்குறேன். ஜாதின்றது சான்றிதழை பாட்டு வர்றது கிடையாது. உங்க மண்டையில ஆல்ரெடி நீங்க பூத்தி வச்சிருக்கீங்க, அதை கிழிச்சா போதும். பேப்பரெல்லாம் நீங்க கிழிக்கவே வேணாம். நாங்க ஒரு 5-6 தலைமுறை படிச்சு வந்துடுறோம். எல்லாரும் படிச்சு வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஜாதி சான்றிதழை கிழிச்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம கூட ட்ரெண்டிங் அம்மா பையன் இருக்காங்க. அதாவது வா தமிழாவா ஷோல வந்து இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டது ரொம்ப அனல் பறக்கக்கூடிய பேச்சா இருந்துச்சு. ஸோ நம்மளோட துரை, காளீஸ்வரி அண்ட் முருகேசன், வணக்கம். எப்போ உங்களுக்கு ஜாதினா இதுதான் அப்படிங்கறது அந்த சின்ன வயசுல எப்போ சொல்லி கொடுத்தாங்க? ரத்தத்திலே ஒரு யாரெல்லாம் சொல்லி எல்லாம் கொடுக்க முடியாது. எங்க பழக்க வழக்கமே வேற மாதிரி இருக்கும்பா. எங்க பழக்க வழக்கம், சாப்பாட்டு முறை எல்லாமே வேற. ரத்தத்திலே ஊறுறதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம பிறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த வார்த்தையே முதல்ல உங்களுக்கு யாராவது சொன்னாதானே தெரியும். அது எப்ப சொன்னாங்க? நம்ம வந்து மத்தவங்கல இருந்து இந்த மாதிரி பிறந்த எப்ப எனக்கு சாமியை சொல்லி கொடுத்தாங்களோ அப்பயே நம்ம இந்த ஜாதி இப்படித்தான் நம்ம நடந்துக்கணும்னு எங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்துட்டாங்க. எங்க அப்பா அம்மாவை விட எங்க தாத்தாவும் எங்க தாத்தாவோட கூட பிறந்த அக்கா, அதாவது எனக்கு பாட்டி வேணும், எங்க அம்மாவுக்கு அத்தை வேணும். அவங்க 2 பேருனா ரொம்ப எது செஞ்சாலும் ஒரு இது செய்யணும்னா யோசிச்சு செய்யணும். என்னை கட்டி கொடுத்து 15 வயசுல கல்யாணம் முடிஞ்சிச்சு. எங்கள் வீட்டிலே எங்கள் மாமனார் வீட்லேயே நிறையா விஷயம் நடந்திருக்கு. இந்த கலப்பு திருப்பணம், ஜாதி மாறி போய் நிறைய பிரச்சனை நடந்திருக்கு. அதனால எல்லாமே பார்த்து நம்ம சைடே போயிட்டாதான் நமக்கு நல்லதோ அப்படின்னு மனசுல தோணிருச்சு. வேற ஒன்றும் இல்லை. இப்போ இந்த நம்பன்றது உங்களுக்கு இவங்கெல்லாம் வேறன்னு ஒரு வேறுபாடை சொல்லி தான் நம்பன்ற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. எந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு வந்து இவங்கெல்லாம் வேற, இதுதான் நம்பன்றதை அந்த வயசுல சொல்லி கொடுத்தாங்க? கிராமத்துல எல்லாம் போனா அதாவது வீட்டுக்குள்ளே யோசிப்பாங்க. அந்த வீட்டுக்குள்ளேயே உள்ள வரவான்னு கேட்டுட்டு தான், அனுமதி கேட்டுட்டு தான் உள்ளே வருவாங்க. அப்படிங்கும்போது அதை பார்த்து நமக்கு அதே இதாயிருச்சு. இப்போ நாங்கள் திண்டுக்கல்ல இருக்கோம். இப்போ எல்லாத்தோடையும் தான் நாங்கள் பழகுறோம். எந்த ஒரு வேற்றுமையும் கிடையாது. எல்லாரும் என் வீட்டுக்குள்ளே வருவாங்க, எல்லாரும் எங்கள் வீட்டில் சாப்பிடுவாங்க. நானும் அவங்க வீட்டுக்கு போவேன், சாப்பிடுவேன். இருந்தாலும் அந்த எங்கள் ஊர் சைடு போனால் அது கொஞ்சோன்னு ஒட்டிக்கிறது, தொத்திக்கிறது நம்மளை. இப்போ முதல்ல உங்க கல்யாணத்துக்கு வருவோம். 15 வயசுல உங்களுக்கு ஏன் கல்யாணம் பண்ணாங்க? அப்ப கல்யாணம் பண்ணும்போது நீங்க மனசார தயாரா இருந்தீங்களா ஒரு கல்யாணத்துக்கு? எங்க அப்பாவுக்கு ரொம்ப வயசாகி நான் பிறந்தேன். அப்பாக்கு என்ன வயசுல பிறந்தீங்க? ஒரு 30-35 வயசுல பிறந்தேன். அப்பா அவருக்கு, எனக்கு 15 வயசுங்கையில அவருக்கு 60-65 வயசு ஆயிருச்சு. எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போனனால தான் எனக்கு 15 வயசுல கல்யாணம் ஆச்சு. எனக்கு இஷ்டம் இல்லாம தான் கல்யாணம் ஆச்சு. ஏன்னா நான் அப்பெல்லாம் பாவாடை சட்டை போட்டுக்கிட்டு ஒரு ஒரு குடும்பத்துக்கான பிள்ளையெல்லாம் கிடையாது. ஒரு சின்ன பிள்ளைக்கு என்ன தெரியும்? நீங்க உங்க அப்பாக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. நீங்க ஒரு கல்யாணம் பண்ணும்போது அவருக்கு என்ன வயசு? அவருக்கு 28 வயசா? உங்களுக்கு எவ்வளவு வயசு வித்தியாசம்? 25 வயசு. 10 வயசு கிட்ட 10 வயசு வித்தியாசம். 10 வயசு வித்தியாசத்துல இவரை நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. இவரை பார்த்த உடனே சந்தோஷமா ஏத்துக்கிட்டீங்களா இல்ல கல்யாணமே வேண்டாம், ஐயோ என்னமோன்னு நமக்கு நடக்குதுன்னு கஷ்டமா தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? கல்யாணம் அவங்க சொல்லவும் சரின்னு சொல்லி ஏத்துக்கிட்டேன். அப்புறம் நாள் போக போக இவரோட என்னால
ஒத்து உழைக்க முடியல. ஏன்னா அவருக்கும் எனக்கும் வயசு வித்தியாசம். அவர் சொல்கிறத என்னால் சுத்தமாக ஏற்றுக்கவே முடியல. இங்கே போய் உட்காராதேங்க வேறு. எனக்கு சின்ன பிள்ளைலன்னா தெரியும், அங்கே தான் போய் உட்காருவேன். தூக்கி போட்டு மிதிப்பார். அவங்க ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, நீங்கள் உங்கள் மண்டையை உடைச்சிருக்கீங்க, காலை உடைச்சிருக்கீங்க, கையை உடைச்சிருக்கீங்கன்னு. இது எல்லாமே ஒரு டொமஸ்டிக் வைலன்ஸ் தெரியுமா? இது செய்யக்கூடாது. அது சின்ன பிள்ளை, நம்ம சொல்லி பார்க்குறோம். நம்ம சொல்கிற வயசு நம்ம வயசு, கேட்க வேண்டிய வயசு அந்த பிள்ளை வயசு. சின்ன வயசு, பெரியவங்க சொல்கிறாங்க, சரி கேட்கணும் வைக்கணும். கேட்காது. நீ என்ன சொல்கிற நான் என்ன சொல்லிட்டு போதும். சரி, அவர் அப்படி உங்களை அடிச்சாருன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். அப்புறம் திருப்பி சமாதானம் ஆகி வந்துடுவீங்க. 10 நாள் விட்டுட்டு இருக்க மாட்டார். 4 நாள் தான் அமைதியாக இருப்பார். 4ஆம் நாள் என்ன செய்வார், தண்ணியை போட்டு வந்து என்னை அடித்து மறுபடியும் அடித்து எங்கள் வீட்டில் கலகம் பண்ணி என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுவார். அப்படியே தான் போச்சு என் வாழ்க்கை. எத்தனை வயசு வரைக்கும் என் மகனுக்கு விவரம் தெரிய வரைக்கும் என் மகன் எகுத்து நின்று இவரை பேச ஆரம்பித்தான். அப்போ தான் இவர் திருந்தினார். இப்போ நீங்கள் இவ்வளோ பண்ணிட்டீங்க, ஆனால் அவங்க உங்களை விட்டு போகாததுக்கு ஒரே வார்த்தை சொல்கிறாங்க, பாசம். நீங்கள் அவங்கள அடிச்சு 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 அப்போ நீங்கள் அவங்க மேலே என்ன பாசம் வச்சுருக்கீங்க? அப்போ உங்க காதல் எப்படி காட்டுவீங்க? பிடிக்கல, அதனால வந்து நான் அடித்து கொடுமை பண்ணி எப்படியா அனுப்பிச்சி விடலாம்னு நினைக்கலையே. எனக்கு வேணும், ஆனால் இதுதான் கண்டிஷனு. இப்படி தான் இருக்கணும் லைஃப்பில். வீட்டிலனா இப்படி தான் இருக்கணும். அதுதான் சொல்கிறோம். உங்களுக்கு தெரிஞ்சது அப்போ அதுதான் அன்பு, கரெக்டா? இப்படி கொண்டு போய் நம்ம கொண்டு வரணும், லைஃப்பில் கொண்டு வரணும். நமக்கு இப்படி தான் இதுதான் பிடிக்கும். நம்ம பிடிக்காத பூரா செஞ்சால் யாருக்கும் பிடிக்காது. அப்போ நம்ம 4 பேர் கூப்பிட்டு சத்தம் போடுறத விட கட்டின புருஷன் நான் சத்தம் போடுறது நியாயம். சரி, உங்களுக்கு வேணும், ஆனா அவங்க உங்களோட மனைவி. கண்டிப்பா அப்ப பாசத்தை வெளிப்படுத்தணும். காதல்னு ஒண்ணு இருக்குல்ல, அடிச்சு காட்டுறதுதான் காதலா? காதல்லாம் எங்க இருக்குன்னே தெரியாது. இப்பதான் இந்த ஒரு 5 வருஷமா தான் காதல்னா என்ன பாசமா பேசுவாரா? இப்ப இந்த ஒரு 5 வருஷமா தான் இப்பதான் லவ் பண்றோம் நாங்க. துரை, நீங்க சொல்லுங்க, இவங்க 2 பேரும் உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த இவங்க வச்சிருக்காங்களே சில கட்டுப்பாட்டுகள் அண்ட் இவங்களோட தாட்ஸ், இதெல்லாம் உங்களை எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணுது? அண்ட் முக்கியமா இவங்க அப்பா அம்மாவா இவங்க போடுற சண்டையும் உங்களை எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணிருக்கு? சின்ன வயசுலேருந்து ஃபுல் சண்டை தான் போடுவாங்க. உங்கள் 2 பேரும் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கோம்னா திடீர்னு சண்டை வந்து டம்மு டம்முன்னு வாங்க. பார்த்தா நீங்கள் சொன்ன மாதிரி வடிவேல் கோவிசர்லாம் மாதிரி தட்டு இங்கிட்டு பறக்கும் அங்கிட்டு பறக்கும், சோறு மேலே கீழே விழுகும். நானே என் தங்கச்சி வெளியே போய் உட்காந்துரும், இவங்க அடிச்சுட்டு கிடப்பாங்க, ஆஸ்பத்திரி போவாங்க. இதே தொடர்கதையாக ஒரு 10-20 வருஷம் 10 வருஷத்துக்கு மேலே நடந்துகிட்டே இருந்துச்சு. அரளி விதெல்லாம் அரைச்சி குடிக்க போயிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 2-3 தடவை. நான் தான் அதை பார்த்து 2 தடவை நினைக்கிறேன். ஒரு தடவை ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. ஒரு தடவை சாப்பிட முன்னையே வந்து தட்டிட்டான். இவன் தான் தட்டினான். இப்போ இந்த அளவுக்கு விஷயங்கள்லாம் நடக்குது. நீங்க எப்படி உங்களோட சிந்தனைகள் எல்லாம் வந்து பிற்போக்கா இல்லாம முற்போக்கா இருக்கு சொல்லலாமான்னு தெரியல. அவங்க அப்பா ஒரு கட்சியில இருந்தாரு, இவங்க அப்பா ஒரு கட்சியில இருந்தாங்க. 2மே ஆப்போசிட். இப்போ இவங்க வீட்டுக்கு போனோம்னா ஒரு டிவி ஓடிக்கிட்டே இருக்கும் எனி டைம். அவங்க வீட்டுக்கு போனால் ஒரு கட்சி சார்ந்த டிவி ஓடிக்கிட்டே இருக்கும். 2லையுமே 2 விதமான ஆட்கள் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த பகுத்தறிவு சிந்தனைகள் பேசிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க கூட மாறி 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 உட்காந்து இவங்க அப்பா அவங்க கூட போகும்போது அப்படியே அந்த இது எனக்கு வந்துருச்சு. அந்த பகுத்தறிவு சித்தாந்தமாக இருக்கட்டும், பொது அறிவு கருத்துக்களாக இருக்கட்டும், அந்த டிவியில் பார்க்குறது, அவங்க பேசுறது, எங்கள் தாத்தா சொல்லி கொடுத்தது, அப்படிதான் எனக்கு வந்துச்சு எல்லாமே. ஒரு காதல் கல்யாணம் அப்படிங்கிறது நீங்கள் முடிவு பண்ணுறது தானே? அதை வந்து நாங்கள் சொல்கிற பொண்ணு தான். ஏன்னா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, உனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது நான் தான், உனக்கு படித்து வச்சது நான் தான், உனக்கு இன்னர் வரைக்கும் அவங்க வந்து ஷோவில் வந்து சொல்கிறாங்க நான் தான் உனக்கு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. உனக்கு ஒரு பொண்ணை நான் பார்க்க மாட்டேனான்றது அவங்களோட கேள்வி. அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க? ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா, ஜட்டி வாங்கி கொடுத்தா, டவுசர் வாங்கி கொடுத்தா இவங்க சொல்கிற பொண்ணை கட்டிக்க முடியுமா? என்னோட இது என்னன்னா, என் வீட்டில் என் மருமக என்னோட சைடில் இருக்கணும். ஏன்னா நிறைய பிரச்சனை இருக்கியா இதில், புரியலை இவங்களுக்கெல்லாம். சொல்கிறது எதுவுமே நம்ம சொல்கிறது, நான் வந்து ஜாதிக்கு எதிரியெல்லாம் கிடையாது. இந்த ஜாதின்னு வேற்றுமையெல்லாம் படுத்தலை. நான் வந்து ஒரு துரோகியெல்லாம் கிடையாது, பெரிய கொலை கொடுறையெல்லாம் கிடையாது. நான் அப்படி இப்படின்லாம் இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, என்னோட இதை வந்து நான் விட்டு கொடுக்க விரும்பலை. ஏன்னா என் வீட்டில் பிரச்சனை வேண்டாம். நிறைய வீட்டில் பார்த்தேன், என்னோட சொந்தத்திலே நிறைய பிரச்சனையை பார்த்துட்டேன். இப்படி போய் இப்படி கட்டி ரொம்ப சண்டை வந்து பிரச்சனை வந்து யாரு கூடயும் கலப்பு திருமணம் பண்ணவங்க கஷ்டப்படுறதை நீங்க பார்த்துருக்கீங்க. என் சொந்தத்திலே நான் பார்த்துட்டேன். சரி, இப்போ அவர் ஒரு பொண்ணை லவ் பண்றாரு, அந்த பொண்ணு வந்து நீங்க சொல்ற மாதிரி இல்ல அவரே முடிவு பண்ணிட்டாரு, என்ன பண்ணலாம்? நான் போய் பேசி நான் கட்டி வைக்கிறேன்னு தான் சொல்கிறேன். நான் வேண்டான்லாம் சொல்லலை. இப்போ நான் வந்து நீ லவ் பண்ணுற, நான் போய் முதல்ல 8வது படிக்கும்போது ஒன்று சொன்னேன், அதை நான் கெடுத்து விட்டேன். ஏன்னா படிக்கிற வயசு, நீயும் கெட்டு போயிடுவ. ஏன் குடும்பம் இல்ல, அது வந்து சொன்னேன் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், லவ் எல்லாம் பண்ணல, பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். அது பக்கத்து வீட்டுக்காரங்க போய் சொல்லிட்டாங்க. இது வந்து பிடிச்சிருக்குன்னா என்ன அர்த்தம்? நான் அந்த பிள்ளைகிட்ட போய் சொல்லிவிட்டேன். கிரஷ் தெரியுமா? கிரஷ் கூட இருக்கலாம். கிரஷ் எல்லாம் கிடையாது. அது இருக்கிறத பார்த்தா சோறு திங்கிறதையும் ஒன்னா சுத்துறதையும் பார்த்தா கிரஷ் மாதிரி தெரியல, காதல் மாதிரி தெரிஞ்சு. உங்களுக்கு அப்ப கிரஷ்னா என்னன்னு தெரியும்? எனக்கு உன் மேல
பாசம் இருக்கு. உன் முகம் வந்து எனக்கு அடிக்கிறதோட மனசுக்குள்ள வரும். இந்த டிவியில வேற ஷோல் நடக்கும் போதெல்லாம் நீ கேள்வி கேட்கும்போது இந்த பிள்ளைய நான் பார்த்துருக்கேன், இந்த பிள்ளை நல்லா பேசும், இந்த பிள்ளை நல்லா பேசும்னு சொல்லி நான் எங்கள் பேட்டையில் இருக்கவங்ககிட்டலாம் சொல்லியிருக்கேன். இந்த பிள்ளை டிவியில் செல்லில் வேறு மாதிரி இருக்கும், நேராக வேறு மாதிரி இருக்கும், நல்லா பேசுவாப்பில்ல அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு பேர் தான் நீங்கள் சொல்கிற பாணியில் க்ரஸ்ஸு போல். லவ்வுங்கிறது ஓம் புருஷன் பண்ணுறது தான் உனக்கு லவ்வு, நான் பண்ணுறதுக்கு பேர் லவ் கிடையாது. ஓகே, அது மாதிரி இவனுக்கு தெரிஞ்சிச்சு. தெரியவும் தான் அந்த பிள்ளைகிட்ட போய் உண்மையை சொன்னேன். பாப்பா, இவனால தான் நாங்கள் வாழணும், நாங்கள் வந்து ரொம்ப அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு எல்லா வகையிலும் இழந்து நிற்கிறோம். எங்களோட சொத்தே 2 தான், இவனும் அவங்க தங்கச்சியும். இவன் எப்படி வளர்றானோ அதை பார்த்து தான் அந்த பிள்ளையும் இருக்கும். இவன் கெட்டு போயிட்டான்னு வச்சுக்க. இப்போ லவ்வில் விழுந்தா நான் நிறையா பேர் பார்த்துருக்கேன். முட்டுச்சந்துக்குள்ளே எப்போ அந்த பிள்ளை வரும், அந்த பிள்ளை முட்டுச்சந்துக்குள்ளே வச்சு எப்போ பார்க்கலாம், அந்த பிள்ளைக்கு எப்போ ஒரு முத்தம் கொடுக்கலான்னு தெரியுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச உண்மை. எனக்கு தெரிஞ்சது என் வயசுக்கு எனக்கு தெரிஞ்ச அறிவு, நான் படிக்கவில்லாம் இல்லை, எனக்கு தெரிஞ்ச அறிவு, எனக்கு தெரிஞ்ச இதில் என்னோட இதில் அதுதான். எப்போ அந்த பிள்ளை வரும், எப்போ அந்த பிள்ளை சோறு கொண்டு வரும், அந்த பிள்ளை சொத்தை நம்ம திங்கலாம், நம்ம சொத்தை அந்த பிள்ளைக்கு கொடுக்கலாம், எப்போ அந்த பிள்ளைய பார்ப்போம் ஒரு முத்தம் கொடுப்போம்னு தெரிகிற மாறிடும். அப்போ படிப்புக்கு எங்கே வேலை இருக்கும்? படிப்புக்கு வேலை இருக்காது. சரி, அது 8ஆவதுல நடந்தது இல்ல, படிப்பு கெட்டு போயிடும். அப்ப கெடுத்து விட்டுட்டேன். எப்படி கெடுத்து விட்டீங்க? நான் போய் உண்மையை சொன்னேன். அந்த பிள்ளை இவங்களே ஸ்கூலுக்கு வந்துட்டாங்க, பள்ளிக்கூடத்துல போய் சொன்னேன், வந்து கூட்டிட்டு போய் தனியா நின்னு பேசிச்சு சொன்னேன், உண்மையை சொன்னேன். 9ஆவது ஸ்கூல்ல விட்டே போயிட்டாங்க. உண்மையை சொன்னேன். பாப்பா இப்படி எல்லாம் இருக்கு பாப்பா அப்படிங்கவே அந்த பிள்ளை வேற ஸ்கூலுக்கே போயிருச்சு. ஆக்சுவலா அதுலயே ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, அந்த பிள்ளை வந்து ஒரு எங்க கேஸ்ட் இருக்க ஒரு ஊர், இவங்க கேஸ்ட் இருக்க ஒரு ஊரை சார்ந்த பிள்ளை. அந்த ஊருக்கார பிள்ளைன்னு சொன்னனால இது பேசுறதுக்கு வந்ததே என்ன கேஸ்ட் என்ன விசாரிச்சுட்டு போயிடுவோன்னு வந்தது. ஆனால் பார்த்தா அது வேற மதமே, அது கிறிஸ்டியன் அந்த பிள்ளை. அது உங்க கொஞ்சம் அந்த தள்ளி சைடில் இருக்காங்க. அதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பேசி உடனே தாட்டியாச்சு. நாலாம் தாட்டலப்பா, அந்த பிள்ளையா போயிருச்சு. நம்ம அம்மா சொல்றது ரைட். மிரட்டினாங்களா? மிரட்டலாம். அனுப்பல, அழுதுட்டே இருந்தாப்ல. லஞ்ச் வரைக்கும் அழுதுட்டே இருந்தாப்ல. அடுத்து ஒரு 10 நாள் 15 நாள் எக்ஸாம் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிடுச்சு. உங்களுக்கு எல்லா மனுஷங்களும் ஒண்ணுதானே? ஆமா, ஒண்ணுதான். உங்களுக்கு எல்லா மதத்தினரும் ஒண்ணுதானே? ஒண்ணுதான். எல்லா சாமியும் நீங்க வந்து வழிபடுவீங்களே. உங்க பையன் மனசார புடிச்சு ஒரு பொண்ணை காதலிக்கிறாரு, அது உங்களோட ஜாதி இல்ல, மற்ற சமூகம் தான், ஓகேவா? சந்தோஷமா போய் அவங்க வீட்டுல பொண்ணு கொடுக்கலனாலும் என் மருமகளை நான் தூக்கிட்டு வருவேன். பா, இதோட வேற என்ன வேணும்? நான் என் மருமகளை நான் தூக்கிட்டு வருவேன். ஏன்னா இப்ப சொன்னான் பாரு, அந்த குடும்பம் மாதிரி அவ்வளோ ஒரு அந்யோன்யம், அந்த குடும்பம் மாதிரி இருந்தா நான் கூட்டிட்டு வருவேன், சந்தோஷமா ஏத்துக்குவேன். அதெல்லாம் ஒரு குடும்பமே இல்லை, அது ஒரு கோயில். உண்மையை சொல்லணும்னா வீட்டுக்குள்ளே போனாலே மாமியா மருமகளுக்கு வேலை செய்கிறதும், மருமகளுக்காக மாமியா சாப்பாடு செஞ்சு ஊட்டி விடுறதும், அந்த குழந்தைய வந்து என் புருஷெல்லாம் இன்னும் இந்த இவ்வளோ பெரிய பயலாயிட்டேன், ஒரு அந்த குழந்தை வயசுல தூக்கி கொஞ்சுவாங்களா, அதெல்லாம் கிடையவே கிடையாது. கேளுங்க, தூக்க தெரியாது, தூக்கி கொஞ்சுனதும் கிடையாது. நாங்கள் வந்து வெறுக்கு அழகுங்கெல்லாம் இல்லை, ஒரு போனால் ஒரு கஷ்டம் இருக்குது, அதை தாண்டிடுவேன், ஜெயிச்சிருவேன்னா தைரியமாக செய், பின்னாடி நாங்கள் நிற்கிறோம். ஷோல நீங்க பேசும்பொழுது நீங்க வந்து வேற ஒரு விதமான ஒரு அம்மாவா எங்களுக்கு தெரியுது, ரொம்ப கொடுமைக்காரியா. ஏன்னா நீங்க பேசுறது எல்லாமே உங்களுக்குள்ள திணிக்கப்பட்ட விஷயத்த பேசுறீங்க. ஆனா அதை தாண்டி இந்த பாசக்காரி, இந்த அன்பும் எல்லாத்துக்கும் வந்து உண்மையா இருக்கிற ஒரு குணமும் உங்களுக்குள்ள இருக்கு, அதுவும் எட்டி பாக்குது. ஏன் இந்த திணிக்கப்பட்ட விஷயத்த ஒதுக்கிட்டு இந்த அம்மாவாவே இருந்துடலாம்ல? விஷயத்த ஒதுக்குறோம்னா அந்த திணிக்கப்பட்ட விஷயத்தினால நிறைய பாதிச்சிருக்கோம் நாங்க, புரியுதுங்களா? நாங்க வந்து எப்படி சொல்றது, பாசங்கிறதா உண்மையான முகம். பாசம் தான் எங்களுக்கு 2 பேத்துக்குமே, எனக்கா இருக்கட்டும் என் புருஷனுக்கா இருக்கட்டும், பாசம் நிறைய இருக்கு. அந்த திணிக்கப்பட்ட முகம்னு சொல்றீங்க பார்த்தீங்களா, அந்த திணிக்கப்பட்டதுனால நாங்க நிறைய இழந்திருக்கோம். சொத்து சொகம் சொந்தம் பந்தம் அவ்வளோத்தையும் இழந்து இப்போ வந்து இவருக்கெல்லாம் தாய்மாமை சீர் செய்யறதுக்கு யாருமே கிடையாது. ஒரே சொல்றேன், தாய்மாமை சீர் செய்யறதுக்கு யாருமே இல்லை, புரியுதுங்களா? இந்த ஒரு விஷயத்தினால அந்த நாளையிலேயே அவங்க அப்படி செஞ்சனால இவருக்கு தாய்மாமை யாருன்னு தெரியாது. இவருக்கு தாய்மாமை சீர் செய்யறதா இருந்தாலும் என் தம்பி தான் செய்யணும், இவனுக்கு செய்யறதா இருந்தாலும் என் தம்பி தான் செய்யணும். அப்போ அது எவ்வளோ பெரிய வலி, எவ்வளோ பெரிய வலி. அந்த வலியெல்லாம் யோசிச்சு பார்த்தா பார்க்குறவங்க வந்து அதான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, 1 மணி நேரம் என் கூட வந்து ட்ராவல் பண்ணாங்கன்னா என்னோட வலியும் தெரியும், என்னோட பாசமும் தெரியும் அவங்களுக்கு. நான் வந்து பேசணுன்றதுக்காகலாம் பேசலை, என்னோட உண்மையான வாழ்க்கையே அதுதான். திண்டுக்கல்ல வந்து என்னை கேட்டாலேன்னு காளீஸ்வரினா அது ஒரு யதார்த்தமான ஆள். நம்ம ஹெல்ப்புன்னு கேட்டோம்னா உடனே, அதாவது 100 ரூபா கேட்டாலும் 10 ரூபா இருந்துச்சுன்னா கொடுத்துட்டு போயிடுவேன். எல்லார் வீட்லையுமே நிறைய அப்பா அம்மா இப்படி இருக்கலாம். ஆனால் இதை வந்து ஒரு பிளாட்ஃபார்ம்ல, பப்ளிக் பிளாட்ஃபார்ம்ல வெளிச்சத்தில் கொண்டுட்டு வந்து அம்மாக்குள்ள இப்படி வந்து இந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் இருக்கு, இவ்வளோ பிற்போக்கு சிந்தனையான எங்கள் அம்மா இவங்க தான், அவங்கள நான் எதிர்த்து பேசுறேன்னு ஏன் எல்லாரும் முன்னாடியும் ஷோல நீங்க அதை தைரியமா பண்றீங்க? அது காரணம் என்ன? ஒவ்வொரு ஷோக்கும் ஒரு டாபிக் கொடுக்குறாங்க, அந்த டாபிக் ரிலேட்டடாக நம்ம பார்க்குறோம்.
இப்போ ஒரு அம்மா பையன் வந்து அது வந்து பகுத்தறிவு சித்தாந்தத்தின் கருத்துக்களை சொல்றது. இப்போ மூட நம்பிக்கைன்ற பேர்ல வந்து தீக்குழி இறங்குறதோ, அழகு குத்துறதோ, தீச்சட்டி தூக்குறதோ, இங்கிருந்து குதிக்கிறேன் அங்கிருந்து குதிக்கிறேன், அதெல்லாம் எவ்வளவு பெரிய தவறு. அது இவங்க பண்ணியிருக்காங்க. அதை தான் நான் கொண்டு வந்து சொல்றேன், ஒரு ஷோல சொல்றேன். அடுத்த ஒரு ஷோல என்ன சொல்றோம்னா, ஜாதகத்தை பார்த்து உங்க வீடு எப்படி கெட்டு போச்சுன்னு கேள்வி கேட்குறாங்க. ஜாதகத்தை பார்த்து எப்படி கெட்டு போச்சுன்னா, அவரோட 3 வண்டி வித்துட்டாங்க. அவர் எப்படி உட்காந்து என்னை விட அழகா இருப்பாரு எங்க அப்பா, என்னை விட கலரா இருந்தாரு, இன்னைக்கு எப்படி இருக்காரு நாங்க க்ளோஸ் அப்ல கையெல்லாம் பாரு, கையெல்லாம் இப்படி என்னை விட கலர். ஏன் என்னாச்சு? 3 வண்டிக்கு ஓனர் ஜிவிபி ஜெயம்னா அந்த தாடிக்கும் ரோட்ல எல்லாத்துக்குமே தெரியும். அவ்வளவு நல்லா வாழ்ந்துட்டு Ambulance வசதியா இருந்தது. இங்க வேலை பார்த்தா அசிங்கமா இருக்குன்னு சங்கடமா இருக்குன்னு வேதனை. தமிழ்நாட்டுல வேலை பார்த்தா ஓனரா இருந்துட்டு வேலை பார்க்க முடியாதுன்னு தான் இவர் கேரளாக்கு வேலைக்கு போனது. நானே ஜாதகத்துல வந்து வண்டி வித்துருங்கன்னு சொன்னதுக்காக வித்துட்டீங்களா? ஜாதகத்துல அப்பா அம்மையே சேர்ந்துருக்க கூடாது, 7.5 சனி நடக்குது, வண்டி வாகனம் இருக்கக்கூடாது, இது இருக்கக்கூடாதுன்னு ஏதாவது ஒன்று ஆயிருந்தோன்னே இவங்க எல்லாத்தையும் வித்தாச்சு. இந்த ஒவ்வொருமே எங்க வீட்டுல நடக்குது. இப்போ நான் போய் எல்லா ஷோக்கும் என்னை கூப்பிட மாட்டாங்க. ஆக்சுவலா நான் எந்த ஃபேமஸோ நான் பெரிய பின்புலமோ கிடையாது. சாதாரண ஒரு வீட்டுல இருந்து வந்தவன் தான் நான். அந்த டாபிக் என்ன விஷயமோ அது என்கிட்ட இருக்கு, என் குடும்பத்தில் நடக்குது, நாங்கள் அனுபவிச்சிருக்கோம். இப்போ சாதி மறுப்பு திருமணம் சொல்கிறாங்க. சாதி மறுப்பு திருமணம் என்னோட வீட்டில் நடந்திருக்கு. ஏன் சாதி மறுப்பு திருமணம் பண்ணணும், இவங்க ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் என் வீட்டில் நடந்திருக்குல்ல. இப்போ ஒரு பையன் கூட்டிகிட்டு போகிறான், இப்போ எல்லாம் நாடக காதல்னு சொல்கிறாங்கல்ல. ஏன் இதே ஒரு மேல் ஜாதி பையன் மேல் ஜாதி வீட்டில் கட்டினா அது நாடக காதல்னு சொல்ல மாட்டாங்க. அதே ஒரு மேல் ஜாதி பொண்ணு கீழ் ஜாதி வீட்டில் ஒரு பையனை கட்டினான்னு சொன்னால் அவங்க சொல்கிற மாதிரி நாடக காதல்ன்றாங்க. ஆனால் என் வீட்டில் கண்ணார பார்க்குறேன், ஒரு பையன் கட்டிட்டு போய் படிக்க வச்சு குழந்தை இருக்கு, அவள் வேலைக்கு போகிறா. அது நான் சொல்லணும்ல. நீ வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷமா ஓட்டிக்கிட்டே இருக்கீங்க நாடக காதல்னு. நான் சொல்கிறது நாடக காதலில் உண்மை காதல் நான் கண்ணார பார்க்குறேன். எனக்கு கிடைச்ச பிளாட்ஃபார்ம் தான் அந்த டிவி. அதில் போய் நான் சொல்கிறேன் என் வீட்டில் இது நடந்திருக்கு அது நடந்திருக்கு. அதில் எங்கே நாங்கள் வந்து ஃபேமஸ் ஆகிறதுக்கோ ட்ரெண்டிங் ஆகிறதுக்கோ ஒன்றும் கிடையாது. என் வீட்டில் இருக்குது, நான் சொல்கிறேன். இல்லாதது எதுவுமே சொல்ல கிடையாது, உண்மை நடந்திருக்கு, இவ்வளோதான் விஷயம். உங்களுக்கு இந்த சான்றிதழ் வச்சோ அந்த சலுகைகளோ இல்லை இதை பேஸ் பண்ணி உங்களுக்கான அந்த தாட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு இதை பற்றி? சான்றிதழ்ன்றது ரொம்ப தேவையான ஒரு விஷயம். இப்போ நம்ம கேட்டவொடனே எல்லாம் சொல்லுவாங்க ஜாதி ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னோடனே சான்றிதழ்லாம் கிழிச்சு போட்டுருங்க அப்படின்னாங்க. அவங்க மண்டையில எல்லாம் என்ன வேற மலம் எது இருக்கான்னு தெரியல என்னன்னு. இவங்க வீட்டில் இவங்க உயர் ஜாதின்னு சொல்கிறாங்க, ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இவங்க உயர் ஜாதின்னு சொல்கிறாங்கல்ல. இவங்க வீட்டிலே நான் தான் ஃபர்ஸ்ட் பட்டதாரி, முதல் பட்டதாரி. இந்தியா சுதந்திரம் ஆனதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய இவங்க ஜாதின்னு சொல்கிறவங்க வீட்டிலே முதல் பட்டதாரி நான். இன்னும் என் வீட்டில் எவனுமே கவர்மெண்ட் வேலைக்கு போகல 60-70 வருஷமா. என் வீட்டில் இருந்து இன்னும் படித்து யாருமே போய் ஒரு பச்சை மயில கையெழுத்து போடல. நான் தான் ஃபஸ்ட்டு ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ளே போய் படித்து இவ்வளோ தூரம் உட்காந்துருக்கேன். எனக்கே இப்படி இருக்குன்னா எனக்கு பின்னாடி இருக்க சந்ததிகளோ இல்லைன்னா என்னை விட இப்போ கொஞ்சம் இதை நீங்கள் இந்த சமூகத்தால் தாழ்த்தப்பட்ட ஒரு மக்கள் இருப்பாங்களா, அவங்களோட வாழ்க்கையை நினச்சி பாருங்கள். இதுக்கெல்லாம் மேம்படணும், ஒரு பொது சமூகம் வாழ்வாதாரத்தில் உயரணும், அவங்க வாழ்வாதாரத்தை பெருக்கணுன்றதுக்கு தான் ஜாதி சான்றிதழும் இடஒதுக்கீடும். அது எதுக்கு கொடுத்துருக்காங்க? ஒரு சிலருக்கு 18% தான் இருக்குது, மற்ற 40% நம்ம தான் வச்சுருக்கோம். அதுவே நம்மளால் அனுபவிக்க முடியல இவ்வளோ வருஷமா. அப்போ அதெல்லாம் எங்கே போயிட்டுருக்கு? என்னோட கேள்வி அதுதான். அதுக்கு தான் ஜாதி சான்றிதழ் கண்டிப்பாக வேணும்னு சொல்கிறது. இப்போ உங்கள் ஜாதி சான்றிதழை பார்த்தா நான் ஜாதி நீங்கள் என்ன ஜாதின்னு நான் கண்டுபிடிக்கிறேன்? அப்படி கிடையாதுல்ல. இப்போ இவங்க வந்தவொடனே உங்கள்கிட்ட என்ன கேட்பாங்க, நீ எந்த ஊருமா, என்ன கோயிலுமா, எந்த கோயில் பக்கமாக இருக்கீங்க, ஓ அந்த கோயிலா அப்படின்னு உடனே கண்டுபிடிச்சிருவாங்க. எங்கள் சவுத் தமிழ்நாட்டில் ஜாதின்றது சான்றிதழை பாட்டு வர்றது கிடையாது. உங்கள் மண்டையில் ஆல்ரெடி நீங்கள் பூத்தி வச்சுருக்கீங்க, அதை கிழிச்சா போதும். பேப்பரெல்லாம் நீங்கள் கிழிக்கவே வேணாம். பேப்பர் கிழிக்கிறதுக்கு இன்னும் 50-60 வருஷம் ஆகும். நாங்கள் ஒரு 5-6 தலைமுறை படித்து வந்துடுறோம். எல்லாரும் படித்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஜாதி சான்றிதழை கிழிச்சிக்கலாம். அது வரைக்கும் உங்கள் மண்டையில் இருக்கிறத கிழிக்கணும். எல்லாரும் என்னென்ன கமெண்ட் பண்ணுறாங்க? கெட்ட வார்த்தையில் இவன் அப்படி இவன் அப்படி, இவன் வந்து அங்கே போகிறேன் இங்கே வரேன், 200 ரூபா ஊப்பி ஓசி சோறு. இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பச்சை பச்சை நல்ல கருத்துக்கள் பேசினதுக்கா, நல்ல கருத்துக்கள் பேசுனதுக்கு பேசுறாங்க. அம்மா என்னன்னு திட்டுறாங்க. இந்த பொம்பளையோடையெல்லாம் நீ கல்யாணம் முடிச்சுட்டு போய் ஒன்னா இருந்துடாதப்பா, இந்த பொம்பளையோடையும் இந்த உங்க அப்பாவோடையும் உங்க அம்மாவோடையும் நீ ஒன்னா டிராவல் பண்ணிடாத, நீ வெளியேறிடு அப்படின்னு ஒருத்தன் சொல்லியிருக்கான். நாங்க பேசின ஒவ்வொரு வார்த்தைக்குமேனு நாங்க தான் காசு செலவு பண்ணி திண்டுக்கல்ல இருந்து வந்திருக்கோமே தவிர இது வரைக்கும் 1 ரூபா நாங்க எந்த சேனல்ல இருந்து வாங்கினதே கிடையாது. எங்களுடைய கருத்துக்கள் தான் விற்கப்படுது சமூக வலைதளங்களை தவிர நாங்க யாருக்கும் எங்களை விலை பேச கிடையாது, விற்கவே கிடையாது. ஆனா எல்லாம் நாங்க காசு வாங்கிட்டு பேசுறோம்ன்றாங்க. நீங்க ஒரு வளர்ந்த பையன்ல இந்த மாதிரி ஷோலெல்லாம் அம்மா வந்து உங்களை திட்டுறது, கத்துறது, மிரட்டுறது அதெல்லாம் பண்ணும்போது நீங்க அதை எப்படி ஜாலியா எடுத்துக்கிறீங்களா? அம்மா தானே. என்ன இப்ப பசங்க கொஞ்சம் வளர்ந்துட்டாலே எல்லாரும் முன்னாடி ஒரு மாதிரி லைட்டா பேசினாலும் எனக்கு அது கிடையாது. என் அம்மா தான், என்னாலும் என் அம்மா தான். ஃப்ரெண்டு மாதிரி இருப்பாங்க, அடிச்சுக்குவாங்க. வீட்லயே விளக்கமா தேடி தான் வாங்குவோம். தோசை கரண்டில இந்த வயசுலயே அம்மா உங்களை அடிப்பாங்களா? அடிக்கதான் செய்வாங்க. அடிப்பேன், செல்லம் அடிப்பேன். அதான் பேசிக்கிட்டே இருப்பேன், ஏதாவது அகராதி பேசினானாக்கு எடுத்து கீழே இப்படியே தேடுவேன். விளக்கமாரில் அடிச்சிருக்கீங்களா? கடைசியா தேடுவேன், விளக்கமாறு கிடைச்சாலும் அடிப்பேன், தோசை கரண்டி கிடைச்சாலும் அடிப்பேன். 25 வயசு பையனை விளக்கமாரால நீங்க அடிச்சா வாங்கிக்கிறீங்களா? உங்க அம்மா கொடுமைக்காரியா
இல்ல பாசக்காரியா? நல்ல அம்மா தான், ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா அவங்க கருத்தை சொல்றாங்க. இப்ப யாரு இப்ப ஒரு வீட்லயே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தர் வந்து பிஜேபியில இருப்பாரு, ஒருத்தர் திமுகல இருப்பாரு. அதுக்காண்டி 2 பேர் வேற்று துருவவாசிகளா எல்லாம் அம்மா மையம் தான் இருப்பாங்க. அது மாதிரி அவங்க கொள்கை வந்து ஜாதிய இந்துத்துவ கொள்கை. ஆனாலும் நல்ல மதர் தான், எல்லாத்துக்கூடயும் நல்லா தான் பழகுறாங்க, நல்லா தான் வைக்கிறாங்க. என்னோட கொள்கை இப்ப பகுத்தறிவு வாய்ந்த கொள்கை. நான் அதை தாழ்ந்து பேசுறேன். 2 பேரையும் கொண்டு வந்து மக்களை திருத்துறதுக்கு தான் நாங்க பேசுறோம். என் வீட்டுல இப்படி இருக்கு, கீழே அதை விட நல்ல கமெண்ட் என்ன தெரியுமா, என் வீட்டில் இதே நடந்துகிட்டு இருக்கு ப்ரோ, எங்கள் அம்மாட்டி நான் இப்படி தான் பேசுகிறேன் ப்ரோ, நிறைய பேர் போடுறாங்க பர்சனல் மெசேஜில் கூட. அதுதான் எனக்கு வேணும். ஒரு 4 பேர் திருந்தினா போதும். உங்களோட நல்ல கருத்துக்களும் உங்களோட நல்ல எண்ணங்களும் எல்லாமே சேர்ந்து இன்னும் நீங்கள் வந்து என்ன நல்ல விஷயங்கள்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது நல்லபடியாக நடக்கட்டும். எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்ததுக்கும் நன்றி. ரொம்ப நன்றி. பிரைட்டா சில் ஆர்எம்கேவி வெட்டிங் சில்க்ஸ் அன்றும் என்றென்றும். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.